பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். பாக்கியலட்சுமி சீரியலில் ரசிகர்கள் வேண்டுகோள் நிறைவேறியதாம். மாற்றப்பட்ட கதையாம். எதிர்பாராத முடிவு ஒன்று வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி கதை வேகமாக மாற்றப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் இந்த சீரியல் வந்த கதையே ரிப்பீட்டாக மோடில் வந்து கொண்டிருப்பது ரசிகர்கள் பலரும் அதிருப்தியும் தெரிவித்த நிலையில்தான் சேனல் தரப்பில் இப்போது புது முடிவு ஒன்று எடுக்கப்படுகிறதாம். அது பற்றி தான் பார்க்கலாம். பொதுவாக ஏதாவது ஒரு சில சீரியல்கள் தான் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று 1000 எபிசோடுகளை தாண்டி ஒளிபரப்பாகி வருகிறதாம். ஆனால் அதுபோலதான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒளிபரப்பாகும் சீரியல்களில் வந்த கதையையே மீண்டும் வந்து ரசிகர்கள் சோதனை செய்து விடுகிறாராம். இந்த ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியும் ஏற்படுத்துகிறதாம். ஆரம்பத்தில் இருந்து வரவேற்பு பிறகு மெல்ல மெல்ல குறைய தொடங்கி விடுகிறதாம். அதுபோலதான் சமீபத்தில் பாக்கியலட்சுமி சீரியல் கதை ஒரே ட்ராக்கில் பயணிப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிவேகமாக விமர்சனங்களையும் எடுத்து வருகிறது. அதற்கு பிறகுதான் நடக்கும் பிரச்சனைகள் பற்றி தான் இந்த கதையை பயணித்ததாம். ஆனால் விவாகரத்துக்கு பிறகு கோபி தன்னுடைய வீட்டை பாக்கியாவிடம் விட்டுவிட்டு ராதியாவிடம் போகிறாராம். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு மாதத்திற்கு ஒரு முறை பாக்கியா வீட்டிற்கு மீண்டும் வந்து விடுகிறார் கோபி. பிறகு ஏதாவது பிரச்சனையாகி பாக்கியா கோபியை வீட்டை விட்டு துரத்துகிறாராம். ஆனாலும் அடுத்த மாதத்தில் மீண்டும் கோபி பாக்கியா வீட்டிற்கு வருவாராம். அவரை தொடர்ந்துதான் ராதியாவும் வருகிறார். இது ரிப்பீட்டாக மோடில் மீண்டும் மீண்டும் வருவது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறதாம். இதனால் இந்த சீரியல் இந்த மாதத்தோடு முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகிறதாம். அதுபோலதான் இந்த சீரியலில் பாக்கியா கோபி விவாகரத்து செய்த பிறகுதான் பாக்கியாவின் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்பட்டது போலதான் இப்போது ராதிகா கோபியை விவாகரத்து செய்து இருக்கிறாராம். இந்த நிலையில் இன்றைய எபிசோடானது 8 மாதங்களுக்கு பிறகு கதை வேகமாக தொடங்கியது. ஜெனிக்கு 2வது குழந்தை பிறந்திருப்பது போன்றும் காட்டப்படுகிறது. எழில் தொடங்கிய படத்தை இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்று இருக்கிறது. அதில் கோபியை எழில் மன்னித்து ஏற்றுக்கொள்வாராம். அதேபோலதான் பாக்கியாவும் கோபியை மீண்டும் சேர்த்து வைப்பேன் என்று ஈஸ்வரியம் ராமமூர்த்தியிடம் போட்டோவில் சத்தியம் செய்கிறார் என்று கூறப்படுகிறது. எப்படியோ ரசிகர்கள் இந்த சீரியலுக்கு என் கார்டு போடுங்க என்று வைத்த வேண்டுகோள் தான் இப்போது நிறைவேறப் போகிறது என்றும். ஆனால் பாக்கியலட்சுமி சீரியல் முடிவடைவது குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த சீரியல் முடிவடைவது நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்து என்னவென்று கூறுங்கள் என்றும் ரசிகர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.